பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்கள் என்னும் இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இப்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தரிசனம் செய்ய வேண்டிய கோவில்கள் பற்றிய ஒரு நிகழ்ச்சி இன்று முதல் ஆரம்பமாகிறது. கடந்த வாரம் வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்களிலும் சித்திரை நட்சத்திரத்தின் சிறப்பு பற்றியும் அந்த நட்சத்திரத்திற்குரிய மரமான வில்வ மரத்தின் சிறப்புகள் பற்றியும் வில்வ தளத்தின் சிறப்புகள் பற்றியும் சொல்லி வந்தேன். இப்பொழுது வில்வ மரம் எந்தெந்த கோவில்களிலே ஸ்தல விருட்சமாக இருக்கிறது என்று பார்த்தால் சற்றேறக்குறைய 150 முதல் 200 கோவில்களிலே வில்வ மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலிலே ஸ்தல விருட்சமாக இருப்பது வில்வ மரம். ஏன் அங்கே வில்வ மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது என்றால் அது லட்சுமி வாசம் செய்கின்ற இடம். வில்வ மரம் என்பது லட்சுமி வாசம் செய்கின்ற இடம். ஆகவே வில்வ மரத்தை அங்கே ஸ்தல விருட்சமாக கொண்டுள்ளனர். அங்கே ஸ்ரீரங்கத்தை பற்றி தெரியாதவர்களே கிடையாது. தமிழ்நாட்டிலே யாரும் இருக்க முடியாது. மிக புகழ்பெற்ற கோவில். எல்லா பெருமாள் கோவிலுக்கும் முதன்மையானது. வைஷ்ணவ ஸ்தலங்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக விளங்குவது ஸ்ரீரங்கம். கோவில் என்றாலே வைணவத்திலே ஸ்ரீரங்கம் என்றுதான் குறிக்கும். பெருமாள் கோவில் என்றால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை குறிக்கும். கோவில் என்றால் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலை குறிக்கும். 7 திருச்சுற்றுக்கள் பிரகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய மதில்கள் கொண்ட 7 பிரகாரங்கள், 7 உலகங்களாக சப்தலோகம் என்று சொல்கிறோம் இல்லையா, 7 உலகு என்று அந்த 7 உலகிற்கு நாயகனாக பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மாவால் பூஜிக்கப்பட்டு அங்கிருந்து வந்த இஷ்வாகு குலதெய்வமாக விளங்கும் சூரிய வம்சத்தின் குலதெய்வமாக விளங்குகின்ற அரங்கநாத பெருமான் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ ரங்கநாத பெருமானை அவசியம் இந்த சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் சேவிக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்திலே தாயாரின் திருநாமம் ரங்கநாயகி, ஸ்ரீரங்க நாச்சியார். அந்த ரங்கநாயகி சமேத ரங்கநாயகமாக விளங்குகின்ற அரங்கநாத பெருமானை வழிபட்டால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. நவகிரகங்களிலே சுக்கிரன் அந்த ரங்கநாத பெருமாளிடம் தஞ்சம் புகுந்து விட்டதாக சொல்வார்கள். சுக்கிரனுக்கு பரிகார க்ஷேத்திரம் எது என்றால் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமான் தெற்கு நோக்கி சயன திருக்கோலத்திலே புஜங்க சயனமாக காவிரி கொள்ளிடம் ஆற்றின் இடையிலே உள்ள ஒரு சின்ன திட்டு போன்ற தீவிலே தனியாக ஒரு ஊரை அமைத்து அங்கே ஸ்ரீரங்கம் என்று அந்த இடத்தை தான் பள்ளி கொள்வதற்கு உகந்த தலமாக தேர்வு செய்து அங்கே பள்ளி கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கத்திற்கு வருவதற்கு முன்பு எம்பெருமான் ஆடிய ஒரு நாடகம் ரொம்ப சுவையான ஒரு கதை. அயோத்தியிலே ராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. பட்டாபிஷேகம் முடிவடைந்தவுடனே இலங்கையிலே தனது போர் செய்து வெற்றி பெறுவதற்கு உதவியர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கின்றார் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அப்பொழுது விபீஷணனுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். தர்மவான் என்று போற்றப்படுகின்ற அந்த விபீஷணன் தனது அண்ணன் என்றும் பாராமல் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு தர்ம சிந்தனையோடு தனது அண்ணனையே எதிர்த்து போரிட்டு ராமருக்கு வெற்றி பெற்று தந்ததால் விபீஷணன் அதிக முக்கியத்துவம் பெறுகிறார். விபீஷணனுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். அப்பொழுது என்ன பரிசு கொடுப்பது என்று யோசித்த பொழுது தாங்கள் பரம்பரையாக சூரிய வம்சத்திலே வழிபட்டு வருகின்ற ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் என்னும் பள்ளி கொண்ட திருமாலின் திரு உருவத்தையே எடுத்து பரிசாக கொடுத்து விடுகிறார் ராமபிரான். அயோத்தியிலிருந்து அதை எடுத்துக்கொண்டு ஆகாய மார்க்கத்திலே வருகிறார். யாரு? விபீஷணன். அந்த ஆகாய விமானம் எது? குபேரனிடமிருந்து ராவணன் அடித்து பிடித்து பறித்து எடுத்தது. குபேரனிட்ட தான் ஆகாய விமானம் இருந்தது. அதை ராவணன் பறித்து கொண்டான். அந்த விமானத்தில் தான் சீதையை கடத்தி சென்றான். அந்த விமானம் இப்பொழுது போரிலே ஜெயித்ததால் ராமரின் வசம் வந்துவிட்டது. ராமருக்கு அந்த விமானத்தை பயன்படுத்த விருப்பமில்லை. அதை ராவணனின் தம்பியான விபீஷணனுக்கே கொடுத்து ரங்கநாதர் விக்கிரகத்தை பரிசாக கொடுத்து எடுத்துச் செல் என்கிறார். அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு, ஆஹா, மகாவிஷ்ணுவே நமக்கு கிடைச்சிருக்கிறார்,
இந்த யுத்தத்தில் ஜெயிச்சதுக்கு நமக்கு பரிசாக இது கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அயோத்தியிலிருந்து வான மார்க்கத்திலே விபீஷணன் எடுத்து வருகிறான். அப்பொழுது காவிரி ஆற்றை கடக்கும் பொழுது விபீஷணனுக்கு திடீர்னு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒன் பாத்ரூம் போகணும் போல இருக்கு. உடனே அந்த விமானத்தை அப்படியே இறக்குறாங்க. அது எப்படின்னா ஹெலிகாப்டர் மாதிரி நினச்ச இடத்துல இறங்கும், நினச்ச இடத்துல ஏறும். இறங்கி அந்த ஒரு தீவில் எங்கே இதை வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ராமர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீ கீழே வச்சேன்னா அப்புறம் எடுக்க முடியாது, எங்கே வைக்கிறோம் அங்கேயே அது நிலை பெற்றுவிடும், அதனால் கீழே வைக்காமல் இலங்கைக்கு எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இவனுக்கு கீழே வச்சானோம். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அங்கே மாடு மேய்க்கும் ஒரு சிறுவன் வரான். அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, இதை கொஞ்ச நேரம் கையில் வச்சுக்க, நான் இதை வாத்தங்கிற ஓரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், வந்துட்டு வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் இதை கீழே வச்சிடாத, கீழே வச்சேன்னே எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை சொல்லும்போது அந்த பையன், ஐயா ஐயா நான் இதை வச்சுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, கவலையப்படாதீங்க, ஆனால் நான் 3 தரம் கூப்பிடுவேன், 3வது தரம் கூப்பிட்டு நீங்கள் வரலைன்னா கீழே வச்சுருவேன் அப்படிங்க. சரி சரி அப்படின்ட்டு அவர் பையன்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோன்ட்டு போகிறார். போய் அவருடைய வேலைகளை முடிச்சுட்டு வரார். திரும்பி வரத்தே பார்த்தா அந்த பையன் அந்த ரங்கநாதரை கீழே வச்சிடறான். கீழே வச்சோடனே, நான் உனக்கு கீழே வைக்காதேன்னு சொல்லியிருக்கேன், கீழே வச்சா எடுக்க முடியாது, பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், இதோடைய அருமை தெரியாமல் நீ இதை கீழே வச்சுட்டியே அப்படின்னு அந்த பையனுடைய நெத்தியில் நறுக்குன்னு ஒரு குட்டு கூட்டுறார். இந்த பையன் மறைஞ்சிடறான். அந்த இடத்துல பார்த்தா பிள்ளையார் நிற்கிறார். ஐயோ பிள்ளையாரையா நான் குட்டிட்டேன், தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி விபீஷணன் தலையில் குட்டிக்கிறான். இது வேணும்னு பண்ணது தான். இது கடவுளுக்கு அந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாளாக அங்கே அரங்கநாதனாக எழுந்தருள வேண்டும் என்னும் ஒரு அவா. அதற்காக விபீஷணனிடம் இதை கொடுத்து விபீஷணன் அதை கொண்டு விநாயகர் அதை வாங்கி கீழே பிரதிஷ்டை செய்கிறார். அந்த விநாயகர் தான் எதிரே இருக்கின்ற உச்சிப்பிள்ளையார். திருச்சி உச்சிப்பிள்ளையார் தான் அந்த ரங்கநாதர் கோவில் அங்கே ஏற்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர். ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கு சுவையான ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்ரீரங்கத்தை பற்றி இன்னும் நிறைய வரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.